நாங்க கூட இந்தியன் நெய் வாங்குறது, அது இல்லாத நேரத்துல வந்து இது வாங்குவோம். ஃபுட் சிட்டில வந்து இது 150 எம்எல் வந்து 915 தான். ஸோ இதுவும் ஓகே. நெய் மாதிரி ஓகேயா இருக்கும். ஆனா இந்த நெய் நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த நெய் சாப்பிட்டாலுமே நெய் மாதிரியே இருக்காது. அப்படி சொல்லலாம். இந்த நெய் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது வந்து நாங்க முல்லைத்தீவுல இருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம் நாங்க. அங்க இருந்து கொண்டு தருவாங்க ஜெஃப்னாக்கு. ஸோ இப்போ ஒரு 2, 3 இயர்ஸா வந்து இந்த நெய் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நெய் இல்லைன்றோடனே சோகமாகிடும். அந்த அளவுக்கு வந்து செமையா இருக்கும். ஸோ போற நேரமெல்லாம் 2, 3 பாட்டில் எடுத்துக்கிட்டு வருவோம். அவங்க கிட்ட வந்து தேனுமே இருக்கு. பியூர் ஹனி, அவ்வளோ சூப்பரான ஹனி. உடனே எடுத்தது இருந்துச்சுன்னு சொன்னா தருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா முதல்ல எடுத்து வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஆனா வந்து அதுல எந்த ஒரு மிக்சிங்குமே இல்ல. பியூர் ஹனி தான். 2மே நல்லம். ஸோ எங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்ததும், ஒண்ணு வந்து உடனே எடுத்த ஹனியும் கிடைச்சிச்சு. ஸோ நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைமும் போற நேரம் வாங்குவோம். சும்மா ஒரு சோறாக்கிட்டு பருப்பு கறியோட இந்த நெய் விட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும். சின்னவங்களுக்கெல்லாம் நல்லம் நெய் எல்லாம் வந்து வடிக்கு நல்லம் தானே. ஸோ அது மட்டும் இல்லாம தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த நெய். நாங்க எப்ப ஜெஃப்னா போனாலுமே வந்து வாங்கிட்டு தான் வாரது. வேற எது வாங்காட்டியும் இந்த நெய், தேன், நல்லெண்ணெய் அதெல்லாம் வாங்குறது.